தமிழகம் முழுவதும் 51 துணை மின் நிலையங்கள், 148 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பாலங்கள் என பல்வேறு திட்டங்களை காணொலி காட்சி மூலம் முதல்வர் ஜெயலலிதா வியாழனன்று துவக்கி வைத்தார். ஜூன் மாதம் முதல் தமிழகத்தில் தடையற்ற மின்சாரம் விநியோகிக்கப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்திருந்தார். தமிழகம் முழுவதும் தடையில்லா மின்சாரம் வழங்கும் வகையில் 394.97 கோடி ரூபாய் செலவில் 230 கிலோ வோல்ட் திறன் கொண்ட 3 துணை மின் நிலையங்கள், 110 கிலோ வோல்ட் திறன் கொண்ட 28 துணை மின் நிலையங்கள், 33 கிலோ வோல்ட் திறன் கொண்ட 20 துணை மின் நிலையங்கள் உட்பட 51 துணை மின் நிலையங்களை வியாழனன்று தலைமை செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் முதல்வர் ஜெயலலிதா துவக்கி வைத்தார். மேலும் குறுஞ்செய்தி மூலம் மின் கட்டணம் குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்வதற்கான சேவையையும் முதல்வர் ஜெயலலிதா துவக்கி வைத்தார். மேலும் தமிழகம் முழுவதும் 140 கோடியே 49 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட 28 புதிய மேம்பாலங்கள், 12 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள ஈரோடு வெளிவட்ட சாலை, பட்டரவாக்கத்தில் 36.7 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ரயில்வே மேம்பாலம் ஆகியவற்றையும் காணொலி காட்சி மூலம் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து முதல்வர் ஜெயலலிதா துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர்.